வணக்கம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னா, உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ஒரு ஒரு இவாலுவேஷன், ஒரு அனாலிசிஸ்ன்னு வைங்களேன். ஒரு என்ன சொல்றது? உங்க வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய ஒரு கருத்தாய்வுங்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டுருக்கு உண்மைய சொல்லணுன்னா. நான் நானாவே இருக்கலையே! நான் நானா இருக்கிறேனா? அப்படி என்ன நான் ஜாஸ்தியா ஆசைப்பட்டுட்டேன்? நான் ஆசைப்பட்டது தப்பா? அது ஏன் நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல? அது ஏன் நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்க மாட்டேங்குது? அதிகமா ஆசைப்பட்டுட்டேனா? அது நியாயமான ஆசை இல்லையா? இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு. அதுவும் முக்கியமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுறதுங்கிறத பொறுத்தும். அது மட்டும் இல்லாம, நீங்க நீங்களா தான் இருக்கீங்களா? அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு வைங்களேன். நீங்க நீங்களா தான் இருக்கீங்களா? நான் நானா தான் இருக்கிறேனா? நான் அதிகமா ஆசைப்பட்டேனா? நான் அதிகமா என்ன நானே நான் அதிகமா வருத்திக்கிட்டேனா? ஆம், இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு வைங்களேன். அதாவது நெறைய ஆசைகள் நிறைவேறாத மாதிரி இருக்கு. சரிங்களா? ஒரு சில பேருக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு பெரிய காயம் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதுலேருந்து வெளியில வர முடியல. அதனால நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டீங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல கார்டட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ சீக்கிரத்தில யாரையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரி ஆயிட்டீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில யாரையும் நான் நம்ப மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்லிட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில நான் என் கோட்ட தாண்டிட மாட்டேங்கிற மாதிரி ஏகப்பட்ட கோட்பாடுகளுங்கிறத விட நெறைய கோடு போட்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். வட்டம் போட்டு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்ல. இப்போ உங்களுக்கு தனிமைங்கிறது என்ன சொல்றது? ஒரு சில பேத்துக்கு தனிமைங்கிறது தான் இப்போ பிடிக்குது. ஒரு சில பேத்துக்கு நம்ம ஏன் இப்படி தனிமையில இருக்கோம்? நம்ம ஏன் இப்படி தனிமையா ஃபீல் பண்றோங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு வைங்களேன். ஓகே. சரி பரவால்ல. சரிங்களா? இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி. நீங்க ரெஸ்ட் எடுங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். நான் நெறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால நீங்க கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாமே கடவுள் சரி பண்ணிருவாரு. அதுக்கான காலம் வரும்.